வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் KS ரவீந்திரா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சர்தார் கபர் சிங் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சர்தார் கபர் சிங் இந்த படம் தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வெளியே வந்த தெலுங்கு படங்கள்லேயே அதிகப்படியான ஓப்பனிங் கிடைச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். பவன் கல்யாணுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பில் கூட ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக சவுத் இந்தியாவில் இருக்கிற ஹீரோகள்லேயே பவன் கல்யாணுக்கு தான் அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் நடித்த படங்களை பார்த்துட்டு அவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்துடல, அவருடைய தனிப்பட்ட அவர் மேலே இருக்கிற அபிப்பிராயம் தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அவர் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக இருப்பாராம். எந்த கருத்தாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவார், எதை செஞ்சாலும் கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு இவர் ரொம்ப நிறைய வேலை பார்த்துருக்காரு அதில். ஆனால் சிரஞ்சீவி அந்த கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸில் போய் சேர்றன்னு முதல்ல அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தவரே இவர் தானா. நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்மளுடைய ரசிகர்களை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்தார். அதனாலேயே இவருக்கு ஒரு இமேஜ் வேறு கட்டத்துக்கு போச்சு. இந்த மாதிரி இவரை பற்றி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இவரை பற்றி சொல்ல நம்மளும் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளும் கூட இவருடைய ஃபேன் ஆகிடுவோம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு இவரை பற்றி சொல்கிறாங்க. இப்போ இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இவர் இது வரைக்கும் மொத்தமே 23 படம் தான் நடிச்சிருக்காரு. அதில் பெரும்பாலான படங்கள் தோல்வி படம் தான். அதில் கூட கடைசியாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே குஷின்னு ஒரு படம் நல்லா ஓடிச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் இடையில வந்த படங்கள்லாம் பெருசாக ஒன்றும் ஓடலை. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் இந்த கபர் சிங்ன்ற படம் தான் நல்லா ஓடிச்சு. அதோடைய பார்ட் 2ன்றதுனால இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் நடித்த அட்டகாரண்டி தாரண்டி ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படம். அந்த 2 படத்துக்கு பின்னால் இந்த படம் வர்றதுனால இதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. நடுவில் கூட ஒரு படத்தில் கோபால படம், அதாவது ஓமை காட்டுன்னு ஹிந்தியில் வந்துச்சு. அந்த படத்துடைய ரீமேக்கில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார். அந்த படம் ஓரளவுக்கு போச்சு. இந்த 2 பெரிய படங்களுடைய வெற்றிக்கு பின்னால் இந்த படம் வர்றதுனாலையும் இப்போ சமீபத்தில் இவர் ஆந்திராவில் ஒரு கட்சி துவங்கியிருக்காரு. அந்த கட்சி துவங்கினதுக்கப்புறம் வந்து இம்மிடியேட்டாக வர்ற ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேட்டரில் இவருடைய ரசிகர்கள்லாம் அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் துண்டு போட்டிருப்பார். அவருக்கு சின்ன மாதிரி அது. அந்த துண்டை போட்டுக்கிட்டு பூரா காலேஜ் பசங்க தான் தேட்டர் முழுக்க. இவரை பொறுத்தளவுக்கு இவர் எந்த படத்தில் எந்த கெட்டப்பில் வர்றாரோ அதே கெட்டப்பில் தான் ஆந்திராவிலலாம் அவருடைய ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி தேட்டர்லாம் வெறும் பிங்க் துண்டு போட்ட பசங்களாக தான் இருந்தாங்க. எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல். இன்றைக்கி இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இந்த படம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மொதல் அரை மணி நேரத்துக்கு மட்டும்தான். இந்த மொதல் அரை மணி நேரத்தில் வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவ்வளோ டெரராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பூமியில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க விவசாயிகள்லாம் விரட்டிட்டு அந்த பூமியை கைப்பற்றி அதில் கிரானைட்டை எடுத்து விற்றுக்கிட்டு இருக்காரு. அவரை அந்த சுற்றுப்பட்டில் இருக்கிற எந்த ஊருக்காரனும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் கட்டுப்பாட்டில் தான் அந்த ஊரே வச்சுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வில்லனை வீழ்த்துறதுக்கு ஒரு ஹீரோ வரணும் இல்லையா? அந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அதை விட பிரமாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் வர்ற சீன்லாம் ஒன்று படிப்படியாக ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா மைன்ஸு கொள்ளடிக்கிறவனுக்கும் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரிக்கும் உள்ள சண்டை, இந்த பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஹீரோ வந்தவொடனே ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. வில்லன் ஆளுங்கள்லாம் வர போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. வில்லன்லாம் வந்து சப்ப வில்லனுங்க தான். வரும்போது தான் ஒரு டெரராக வருவானுங்களே தவிர ஹீரோ வந்தவொடனே அடித்து தூக்கி போட்டுருவார் அவனுங்களை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வில்லனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கதை ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் ஒரு வில்லனுக்கு உண்டான கதைன்றது மாதிரி ஹீரோயினை யார் கல்யாணம் முடிக்கிறதுன்ற மாதிரி கதை போய்கிட்டு இருக்குது. இப்படியே வளன்னு போய் படம் முடிஞ்சு போச்சு. இந்த படத்தில் வில்லனை டெரராக ஓப்பன் பண்ண அளவுக்கு கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. இடைவேளையிலேயே ஹீரோ வில்லனை ஜெயித்த மாதிரியே கணக்கு வந்துடுது. இடைவேளையிலே ஹீரோ ஒரு 2 ஸ்டெப் முன்னால் வைப்பார், வில்லன் 2 ஸ்டெப் பின்னால் வைப்பார். அங்கேயே படம் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னத்த படம் எடுக்கிறது? படம் குழன்னு போய் ஒரு மாதிரி ஒரு திருப்தி இல்லாமல் படம் முடிஞ்சு போச்சு. மற்றபடி படம் டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது, மேக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. சின்ன கேரக்டருக்கெல்லாம் கூட நல்லா தெரிஞ்ச முகங்களாக பெரிய பெரிய நடிகர்களை போட்டிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக படம்னாலே கொஞ்சம் மசாலா நெடி தூக்கலாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் மசாலா ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கு திரைக்கதை பவன் கல்யாண் தான் எழுதியிருக்காரு. கதையும் திரைக்கதையும் ரொம்ப பழசாக இருக்கிறதுனால நம்மளை மாதிரி பொதுப்படையான ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் படம். பவன் கல்யாண் ரசிகர்களுக்கு வேணால் இந்த படம் ஓகே ரகமாக இருக்கலாம்.
எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.